வணக்கம். மெகா தலைப்புச் செய்திகள். தில்லியில் நடைபெற்ற தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. ஷாருக் கான், மோகன்லாலுக்கு விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. நாட்டில் வாக்கு திருட்டு நடைபெறும் வரை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஊழல் தொடர்ந்து அதிகரிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கலாமே. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும். 15 நாட்களுக்கு ஒருமுறை தங்களது பணி குறித்த அறிக்கை தர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு மாநிலம் தொடர்ந்து 8 முறை சிறந்த உடல் உறுப்பு தானத்திற்கான விருதை பெற்றுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம். கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்திக்க மருத்துவர் ராமதாஸ் திட்டம். பெண்ணாகரத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல். தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.